நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஷினோஃபர் ரோஷன். நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி ரெயின்போ FM 101.4. நேரம் 3:03 ஆகிட்டு இருக்கு. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைந்திருக்கோம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முட்டி மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய உடலை எவ்வாறு பாதுகாத்துக்கணும் அப்படின்றத பற்றி பேச வந்திருக்காங்க மருத்துவர் யசோதா தணிகாச்சலம் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. வணக்கம் டாக்டர். இன்னைக்கு உலக மாற்றுத்திறனாளிகள் தினம். ஸோ இந்த தினம் உலகம் முழுவதும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது? ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 3ஆம் தேதி மாற்றுத்திறனாளிகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது, சர்வதேச தினமாக. இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 2% ஜனத்தொகை, இப்போ 700 கோடி ஜனங்க இருக்காங்க உலகம் முழுதும்னா, அதில் ஒரு 15 கோடி பேருக்கு கணக்கெடுப்பின்படியே மாற்றுத்திறனாளிகளாக இருக்காங்க. இது கணக்கில் வராதவங்க எத்தனையோ கோடி பேர் இருக்கலாம். நம்ம நாட்டிலேயே 2.5 கோடி 22வது வருஷம் கணக்கெடுப்பின்படி. அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் இருக்காங்கன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இவ்வளவு பேர், கிட்டத்தட்ட ஒரு 15 கோடி ஜனங்களுக்கு என்ன பண்ணணும், இவங்க மாற்றுத்திறனாளிகள்னா என்ன, அவங்களுக்கு திறமை இல்லையா, இவங்களை எப்படி சமூகத்தில் ஒன்றா இணைச்சிட்டு போகிறது, அப்படியே விட்டுறதா, அவங்கள எப்படி வெளிக்கொணர்றது, அவங்க திறமைகளை எப்படி சரிப்படுத்துறது, இதுக்காக தான் இந்த சர்வதேச தினம் அனுசரிக்கப்படுகிறது டிசம்பர் 3ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும். ஓகே டாக்டர். இப்போ ஒவ்வொரு தினம் எந்த தினம் கடைபிடித்தாலும் அதற்கான தீம், கருப்பொருள்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் என்ன? இந்த வருஷம் கருப்பொருள் சமூகத்தை முன்னேற்றணும்னா எப்படி மாற்றுத்திறனாளிகளை அரவணைச்சு கொண்டு போகிறது, அவங்களையும் எப்படி சமூகத்தில் ஒரு அங்கமாக எடுத்துக்கிறது, அவங்களுக்காக என்ன செஞ்சு சமூகத்தையும் சேர்த்து அவங்களோட முன்னேற்றுறது. வெறும் சமூகம் மட்டும் இல்லை, இவங்களும் சமூகத்தில் ஒரு அங்கம், இவங்களை எப்படி முன்னேற்றம் கொண்டு வர்றது, இதுதான் இந்த வருஷத்தோட தீம். கருப்பொருள் அந்த அரவணைத்துக் கொள்வது, கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. ஸோ மாற்றுத்திறனாளிகள் அப்படின்றவங்க முதல்ல மனிதர்கள், அதுக்கப்புறம் தான் அவங்க மாற்றுத்திறனாளிகள். அந்த வார்த்தையும் நீங்கள் சொன்னீங்க. ஸோ அவங்கள எப்படி அரவணைத்துக் கொள்வது? இந்த உடல் ஊனமுற்றதுன்ற வார்த்தையவே எடுத்துட்டு மாற்றுத்திறனாளிகள்ன்ற வார்த்தையை இப்போ உபயோகப்படுத்துறோம். அதுவே ஒரு பெரிய விக்டரி தான் நமக்கு. இந்த லேபிளையே எடுத்துட்டோம் அதை. ஏன்னா இது பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி, டிசேபிள்டு பர்சன்னு சொல்றதில்ல. இவங்களுக்கு உடல் ஊனமுற்றவர்கள்னு சொல்லாம, ஊனமுற்றாலும் மாற்று திறன் படைத்தவர்கள் அப்படிங்கிறது தான் இந்த மாற்றுத்திறனாளிகள்ன்ற வேர்டோட மீனிங். இந்த மாதிரி முதல் வார்த்தையை மாத்துறோம். ஸோ தட் அவங்க சமூகத்தில் அவங்களும் ஒரு ஆளுங்கிறத புரிய வைக்கிறோம் அவங்களுக்கு. ஸோ இப்போ ஒரு குழந்தை மாற்றுத்திறனாளியாக பிறக்குது, டவுன் சிண்ட்ரோம் பேபி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ட்வார்ஃபிசம், தசையும் எலும்பும் சரியாக வளராத குழந்தைகள், டெவலப்மெண்டலாக ஒரு கண்ணு பார்க்க முடியாமல் இருக்கிறது, பேச்சு கொடுக்க தெரியல, பேர் கூப்பிட்டா திரும்ப தெரியல, இந்த மாதிரி ஆட்டிசம்ன்ற குழந்தைகள். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் தனியாக அப்பா அம்மா இதை வச்சு பயப்பட வேண்டிய தேவையில்லை. இப்போ வளர்ச்சி எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னா, ஒவ்வொரு குழந்தையும் தனித்தனியாக பார்த்து அவங்களுக்கு அன்பும் அரவணைப்பும், அப்பா அம்மாவோட அன்பும் அரவணைப்பும் வேணும். வீட்டில் தாத்தா பாட்டி இருந்தாங்க, வேறு ஆன்ஸ் அண்ட் அங்கிள்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னா, இந்த எல்லாரோட பார்வைகள், எல்லாரோடையும் அரவணைப்பு, எல்லாரோடையும் பேசுறது, இதெல்லாமே அவங்களுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கும், வளர்ச்சி அடையிறதுக்கு தூண்டுகோலாக இருக்கும். இப்போ 2 வயசாகுது குழந்தைன்னா, மற்ற குழந்தைங்க அந்த குழந்தைங்களை சேர்த்துட்டு விளையாடுறதுக்கு இவங்களை ஊக்குவிக்கணும். நீ தனி இல்லை, தனி திறமை படைத்தவன் சொல்லணும். நீ தனித்துவமாக இருக்க, உனக்கு ஊனம் இருக்குன்னு சொல்லாமல் தனி திறமை படைத்தவன் சொன்னால் குழந்தைங்க, மற்ற குழந்தைங்கள்லாம் இதை ஒத்துக்கிட்டு இந்த குழந்தைய சேர்த்துப்பாங்க. நீங்கள்லாம் அஞ்சலி மூவி பார்த்துருப்பீங்க, எப்படி மற்றவங்கள்லாம் அந்த குழந்தைய அரவணைச்சிட்டு போகிறாங்கன்ட்டு. எல்லா சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாற்றம் தெரியறதே இல்லை. பெரியவங்களா வளர தான் இந்த மாற்றங்கள் தெரியறது. அதனால அரவணைச்சிட்டு போகிறதுக்கு குழந்தை ஸ்கூலில் கொண்டு போய் விடும்போது மற்ற குழந்தைங்களும் இவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. டீச்சரும் தனியாக கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கும் இவங்களுக்கு. இப்போல்லாம் நிறைய எஜுகேட்டட் டீச்சர்ஸ்க்கு ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ்னு தனியாக ஒரு போஸ்டிங்கே கொடுக்குறோம் ஸ்கூலில். அவங்க இந்த குழந்தைங்களுக்கு உதவி செய்யறதுக்கு, படிக்கிறதுக்கு, எழுதுறதுக்கு, ஒரு கிளாஸ் ரூம்லேருந்து இன்னொரு கிளாஸ் ரூம் போகிறதுக்கு, டாய்லெட் போகிறதுக்கு, சாப்பிடும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள் எல்லாம் அவங்க செய்வாங்க. இது இல்லாமல் அப்பா அம்மா தான் முதல் டீச்சர் அவங்களுக்கு. இவங்க தான் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்குறாங்க.
பேசுகிற திறமையிலேருந்து நடக்கிற திறமை, பார்க்குற திறமை, எல்லாரோடையும் பழகிற திறமை, இதெல்லாம் அப்பா அம்மா வீட்டில் கற்றுக் கொடுக்கறது. இந்த மாதிரி ஸ்பெஷல் சென்டர்ஸ்னு இருக்குது, அங்கேயும் கற்றுக் கொடுக்குறோம். எப்படி நடக்கிறது, எப்படி நடக்க முடியாத குழந்தை எப்படி நடக்க வைக்கிறது, தன்னோட காரியத்தை தானே பண்ணிக்கிறது. இப்போ முதல்ல ப்ரஷ் பண்ணுறது, அதுக்கப்புறம் தானாக சாப்பிட்றது, தானாக குளிக்கிறது, ட்ரெஸ் பண்ணிக்கிறது, ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு டாய்லெட் போகிறது, இது எல்லாத்துக்குமே சில குழந்தைங்களுக்கு உதவி தேவையாக இருக்கும். இதெல்லாம் எப்படி தனக்கு தானே பண்ணுறது, எப்படி அப்படி பண்ண முடியாத பட்சத்தில் உதவி எப்படி கேட்கறது, எப்படி கேட்டால் ஹெல்ப் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லித்தரோம். இது இல்லாமல் ஸ்கூலில் வரும்போது எழுத படிக்க கற்றுக்கிறதுக்கு இதுக்கெல்லாமே அவங்களுக்கு திறமை வித்தியாசமாக இருக்கும். சிலருக்கு எழுத்துக்களை பார்த்தா புரியாது, எல்லாம் தலைகீழ இருக்கிற மாதிரி இருக்கும். அதை தான் டிஸ்லெக்ஸியாங்கிறோம். திருப்பி எழுதுவாங்க, சியை திருப்பி எழுதுறது, ஈயை திருப்பி எழுதுறது, டியை திருப்பி எழுதுறது, இது டிஸ்லெக்ஸியா. இதை சின்ன வயசுலேயே கண்டுபிடிச்சா ரொம்ப ஈஸியாக மாற்ற முடியும். அதே மாதிரி சிலருக்கு கணக்கை பார்த்தாலே பயமாக இருக்கும், கணக்கு போடவே வராது. இதுவும் ஒரு விதமான டிஃபிகல்ட்டி தான். இதையும் மாற்ற முடியும். எல்லாத்துக்கும் மேலே ஞாபக சக்தியே குறைச்சலாக இருக்கும். எத்தனை தடவை படித்தாலும் ஞாபகம் வரலன்னு, இதை எப்படி சுலபமாக ஞாபகம் வச்சுக்கிறதுன்றதுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். இதெல்லாம் எதுக்கு சின்ன வயசுலேயே சொல்லித்தரணுன்னா, நம்ம பார்த்துருக்கோம், பிரெயின் தான் நமக்கு, மூளை தான் பிரதானம். தலையே பிரதானம், தலைக்குள்ளே இருக்கிற மூளை தான் எல்லாத்துக்கும் பிரதானம். நம்மளோட கண், காது, மூக்கு, வாய், ஹார்ட்டு, லங்ஸு எல்லாத்தையும் இயக்கிறது மூளை தான். இந்த மூளைக்கு பிறந்த உடனே எல்லாம் முடிஞ்சு போச்சு, லிவர் முடிஞ்சு போச்சு, கிட்னி முடிஞ்சு போச்சுங்கிறோம். மூளை மட்டும் அப்படி கிடையாது. என்னென்ன உந்துதல் சக்தி வெளியிலேருந்து கொடுக்குறோமோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மூளை வளர்ச்சி அடையிறதுக்கு சக்தி இருக்குது. ஸோ முந்தைய காலத்தில் சொல்லுவோம், மூளை பிறந்த உடனே அவ்வளோதான், அதுக்கு மேலே மூளை வளராதுன்ட்டு. அப்படி இல்லை, மூளை வளர முடியும், எந்த வயசுலையும் வளர முடியும். ஸோ எவ்வளோ சின்ன வயசில் கற்றுக் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஈஸியாக குழந்தை கற்றுக்கும். அதை திருப்பி திருப்பி பண்ணும்போது அது ஒரு பழக்கமாகிடும் குழந்தைக்கு. ஸோ அந்த திறனை அவங்க அதிகப்படுத்திக்க முடியும். தன்னோட ஊனத்தை விட்டு வெளியே திறமையை அதிகப்படுத்திக்கிறதுக்கு வழி சொல்லி தரோம் எல்லாருக்கும். இதுவே பெரிய கிளாஸ் போகிறாங்க, காலேஜுக்கு போகிறாங்கன்னா இந்த அரவணைப்பு கண்டினியூ ஆகும். இதுவே தொடர்ந்து எடுத்துக்க முடியும். நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்காங்க. இப்போது பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எல்லா சப்ஜெக்டையும் ஒன்றா எழுதுகிறோன்றோம், 10th 12th எல்லாம். அப்படி இல்லாமல் ஒரு சப்ஜெக்டாக தனித்தனியாக எழுதுறதுக்கு வசதிகள் இருக்குது. இப்போ அது மாதிரி எழுதி சர்டிஃபிகேட் வாங்கலாம். இப்போ எழுதுறதுக்கு முடியல, சிலருக்கு தசைகள் ப்ராப்ளமாக இருக்குது, எலும்பு ப்ராப்ளமாக இருக்குது, நரம்பு மண்டலம் ப்ராப்ளமாக இருக்குது, அவங்களால எழுத முடியல அப்படின்னா அவங்களுக்கு ஸ்க்ரைப்னுட்டு இவங்க சொல்ல இன்னொருத்தர் எழுதுறதுக்கு, எக்ஸாம் எழுதுறதுக்கு ஆள் கொடுக்க முடியும். அதே மாதிரி 1 மணி நேரம் அதிகமாக கொடுக்கறதுக்கும் முடியும். இப்போ கால்குலேட்டர் உபயோகப்படுத்தலாம். அவங்க மற்றவங்களுக்கு அந்த உதவி பண்ணுறதில்ல கவர்மெண்ட்டில், இவங்களுக்கு கால்குலேட்டர் உபயோகப்படுத்தலாம். இப்போ ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது, இதுக்கெல்லாம் மார்க் குறைப்பாங்க. பட் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஸ்பெல்லிங்கை பரவாயில்ல, கொஞ்சம் தப்பு இருந்தால் அவங்களுக்கு புரிஞ்சுடுதா சப்ஜெக்ட் அப்படின்றத மட்டும் பார்ப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் உதவிகள் இருக்குது. இந்த 10th மட்டும் இல்லை, 12thலையும் இருக்குது, காலேஜ் லெவல்லையும் இருக்குது. சரி டாக்டர், இப்போ நம்ம ஒரு காலர் கிட்ட பேசிட்டு வந்துடலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சகோதரி. வணக்கம். வணக்கம் சகோதரி, மருத்துவர் பேசுறேன், சொல்லுங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். இன்றைய மாற்றுத்திறனாளிகள் சர்வதேச தினத்துல மாற்றுத்திறனாளிகளுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பலம் பெற எல்லாம் வல்ல இறைவன் துணை இருக்கணும். மாற்றுத்திறனாளிகளுக்கு நாங்க 80களில் பாக்குறப்போ ஒரு ஸ்லோகன் சொல்லுவாங்க, ஊனம் உடலுக்கு மட்டும்தான் உள்ளத்துக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப மனநோயாளிகளும் இதுல தான் வராங்க. மாற்றுத்திறனாளிகளை ஆட்டிசம் பாதித்த சிறப்பு குழந்தைகள் அவங்களும் வராங்க. இப்ப இவங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எந்த விதமான ஒரு ஆலோசனை இப்போ மருத்துவர் என்ற முறையில நீங்க இப்ப சொல்லிட்டு இருக்கீங்கம்மா. இதுல அரசும் அந்த அளவுக்கு செய்யணும், தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் ஓரளவுக்கு செய்யறாங்க, ஆனா விளம்பரத்துக்காக தான் செய்யறாங்க. உங்களோட கேள்வி என்ன சார்? உங்களோட கேள்வி ஒரு நிமிஷம் சார், உங்களோட கேள்வி என்னன்னு சொல்லிடுங்க சார். ஒண்ணு இல்லைங்கம்மா, அவங்கள உதவி செய்யா காட்டி கூட உதாசீனப்படுத்தி ஒரு மாதிரி அதான் இன்சல்ட் பண்ற மாதிரி பண்றாங்க நம்ம சொசைட்டில. அதாவது நீங்க இல்ல இப்ப உங்களோட கேள்வி என்னன்றத தெளிவா சொன்னீங்கன்னா மருத்துவர் அதுக்கான பதில் சொல்லுவாங்க. தெளிவானாக்கா ஒண்ணு இல்லைங்க சகோதரி, மாற்றுத்திறனாளிகளுக்கு மன ரீதியாக அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி பேச கொஞ்சம் நல்லா. கண்டிப்பா இதை நீங்க லைன்ல இருந்து கேளுங்க. நன்றி.
ஸோ இந்த காலர் வந்து மாற்றுத்திறனாளிகள் மனநிலைக்கு எப்படி கவுன்சிலிங் நீங்கள் கொடுப்பீங்கன்னு கேட்குறாங்க டாக்டர். சின்ன குழந்தையா இருக்கும்போது எல்லா குழந்தைங்களோடையும் சேர்த்து விளையாட விடுறோம். அவங்களுக்கு வந்து தனியாக தான் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்னு புரிஞ்சுக்காம மாற்றுத்திறனாளின்ற மனநிலையே வராத அளவுக்கு குழந்தைங்களுக்கு தெரியாது தன்னோட ஊனம் என்னன்னுட்டு. மற்ற குழந்தைகளோட விளையாட விட்டாக்க அவங்களும் புரிஞ்சுப்பாங்க, என்னால் முடியறத நான் செய்கிறேன்னுட்டு. அதுக்கப்புறம் அவங்களே அதில் பழகிடுவாங்க அந்த குழந்தைங்க. மற்ற குழந்தைங்க இவங்களுக்கு ரொம்ப நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. பெரியவங்களாகும்போது தான் இந்த வித்தியாசமெல்லாம் நிறைய பார்க்குறோம், சின்ன குழந்தைங்க பார்க்கறதில்ல. இதுதான் முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா, அஞ்சலி சினிமா பார்த்தீங்களே, குழந்தைங்க எப்படி ஒருத்தரோட ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்கன்ட்டு. அது குழந்தைங்க லெவலில் நல்லாவே இருக்குங்க. பெரிய கிளாஸ் போகும்போதும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நடக்க முடியாத குழந்தைய மற்ற குழந்தை தூக்கிட்டு போய் கிளாஸில் உட்கார வைக்கிறாங்க. டீச்சரும் இதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இது இல்லாமல் இப்போ வீல் சேர் ஃபெசிலிட்டி இருக்குது, கேலிப்பர்ஸ் இருக்குது, க்ரச்சஸ் இருக்குது. ஸோ குழந்தையே தனக்கு தானே கொஞ்சம் பெருசாகும்போது தன்னோட சக்திக்கு ஏற்ற மாதிரி எதை வேணாலும் உபயோகப்படுத்திக்கலாம். அது முடியலன்னா வீல் சேரும் இருக்குது. இப்போ ஐஐடி மெட்ராஸில் ஒன்று புதுசாக டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போ நிற்க முடியாத குழந்தையை எப்படி நிற்க வைக்கிறதுன்ட்டு. வீல் சேரில் உட்காந்த மாதிரி இருக்கிற குழந்தை பட்டனை அமுக்கினா எழுந்து நிற்கிற சக்தியையும் கொடுக்கும். இந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் எல்லா உதவிகளும் இருக்குது. இது இல்லாமல் கண் பார்வை கொஞ்சம் மங்கலாக இருக்கிற குழந்தைங்களுக்கு தனியாக இதுக்குன்னு கண்ணாடிகள் இருக்குது. எப்படி இது பண்ணுறதுன்னு நம்ம பூத கண்ணாடி பார்த்தா பெருசாக தெரியும் இல்லைங்களா, அது மாதிரி லோ விஷனுக்குன்னு கண்ணாடிகள்லாம் இருக்குது. அதெல்லாம் போட்டு அவங்களுக்கு உதவி பண்ணுறோம். முதல் ரோவில் உட்கார வைக்கிறது, அவங்களுக்கு தனியாக எல்லாத்தையும் லேப்டாப்பை வச்சு காமிக்கிறது, போர்டு பார்க்க முடியலன்னா இந்த மாதிரி உதவிகள்லாம் செய்கிறாங்க. அது பத்தாதுன்னுட்டு இப்போ வந்து இந்த காது கேட்காத குழந்தைங்களுக்கு காக்லியர் இம்ப்ளான்ட் முழுக்க கேட்கல ஒன்றுமேன்னா காக்லியர் இம்ப்ளான்ட் கவர்மெண்ட்டில் பண்ணுறாங்க. ஸ்டான்லி, எம்எம்சி, கேஎம்சி எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்க. ஒரு காக்லியர் இம்ப்ளான்ட் கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் ஆகுது. இது எல்லாமே கவர்மெண்ட்டில் நம்ம சர்க்கார் வந்து முழுக்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. பட் இதை வச்சிட்ட பிறகு எப்படி குழந்தைக்கு ஸ்பீச் சொல்லி கொடுக்குறதுன்னு, இது வந்து 7 வயசு வரலையும் தான் வைக்க முடியும் காது கேட்குற திறமைக்கு. அதுக்கு மேலே வச்சா பிரயோஜனம் இல்லை. ஏன்னா பேச்சு வரணும், பேச்சோட தன்மை புரியணும். இப்போ நம்ம பேசுறது வந்து 4 வார்த்தைகள் பேசினா பத்தாது. இதை சரளமாக பேசுறதுக்கு ஒரு இது வேணும். பேசுறது மட்டும் பத்தாது, மற்றவங்க சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பதில் சொல்கிற திறமையும் வேணும். இதெல்லாமே 7 வயசுக்குள்ளே கொடுத்தா தான் அந்த குழந்தையால் அதை புரிஞ்சு செய்ய முடியும். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம கவர்மெண்ட்ல ஃப்ரீயாக கிடைக்குது. ஓகே டாக்டர், தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள் தினத்தை ஒட்டி மாற்றுத்திறனாளிகள் எப்படி அவங்கள பாதுகாத்துக்கணுன்றதை பற்றி மருத்துவர் பேசிட்டு இருக்காங்க. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முட்டி மாற்றுத்திறனாளிகள் வந்து எப்படி அவங்க உடல்நலத்தை பார்த்துக்கணும்னு சொல்லி தான் டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கோம். டாக்டர், நீங்கள் ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னாலே எல்லாருடைய பார்வைக்கும் கை கால் இல்லாதவர்கள், கண் பார்வை இல்லாதவர்கள் இந்த மாதிரி தான். பட் ஆக்சுவலி மாற்றுத்திறனாளிகள்னு இருப்பாங்களே, அவங்களாம் யார்? மாற்றுத்திறனாளிகள்ன்றது ஒரு பெரிய லேபிள். இப்ப குறை மாசத்துல குழந்தை பிறக்குது, அதனோட உள்ள இருக்கிற பாகம் எல்லாம் சரியா வளர்ந்துருக்காது. ஸோ வெளியே வந்த உடனே நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். இப்போ குறை மாசத்துல பிறக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. இது இல்லாமல் மரபணு மாற்றத்தினாலையும் குறை மாசத்துல பிறக்கலாம். ஸோ எடை குறைவா இருக்கிற குழந்தை, உள்ள வளர்ச்சி இல்லாத குழந்தை, இந்த குழந்தைகள்லாம் வளர்ச்சி பருவமே தாண்டி போகும் அவங்களுக்கு. இப்போ தலை நிற்க வேண்டிய டைமில் நிற்காது. 3 மாதத்தில் தலை நிற்கணும்னா 8 மாதம் 9 மாதத்தில் நிற்கலாம். உட்கார்றது டிலே ஆகலாம், நடக்கிறது டிலே ஆகலாம். இவங்க எல்லாமே மாற்றுத்திறனாளிகள் குரூப்பில் தான் வருவாங்க. இதே மாதிரி மரபணு மாற்றத்தினால குறை மாதத்தில் பிறக்கிறது, இல்லை குறையோடு பிறக்கிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது டவுன் சிண்ட்ரோம். தலை வளர்ச்சி இல்லாது கிரேனியோசினாஸ்டோசிஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு விதமான எலும்பு ப்ராப்ளம். தலையில் இருக்கிற எலும்புகள் சரியாக வளராமல் முன்னாடியே சீக்கிரமாக சேர்ந்துரும். ஸோ தலை ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். மைக்ரோகெஃபாலிங்கிறோம், கிரேனியோசினாஸ்டோசிஸ்ன்றோம். ஸோ அது மூளையை வளர விடாமல் தடுக்கும் சீக்கிரமாக சேர்ந்துட்டதுனால. இதுவும் ஒரு விதமான மாற்றுத்திறனால உபயோகமாக இருக்குது. இது இல்லாமல் எலும்புகள் மாற்றங்கள் இருக்கிறது. எலும்புகளில் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறது, ரொம்ப உயரமாக இருக்கிறது, கை சின்னதாக இருக்கிறது, கால் சின்னதாக இருக்கிறது, கால் பெருசாக கை சின்னதாக, இந்த மாதிரி எத்தனையோ விதமாக தண்டுவடம் பின்னாடி ஸ்பைன் சரியாக வளராமல் இருக்கிறது, இடுப்பு சரியாமல் இருக்கு. இந்த மாதிரி எலும்புகள்னால நிறைய வியாதிகள் இருக்குது. இது இல்லாமல் தசையில் மாற்றங்கள். தசை சரியாக வேலை செய்யாது. ஒரு தசை மட்டும் சரியாக இல்லை, உடம்பு தசைகள்
முழுக்கவே வேலை செய்யாமல் இருக்கிறது, நரம்பு மண்டலம் வேலை செய்யாமல் தசைகள் வேலை செய்யாமல் இருக்கிறது, இதுவும் மாற்றுத்திறனாளிகள் குரூப்பில் தான் வரும். ஸோ பிறக்கும்போது இப்போ உள்ளே இருக்கிற லிவர், ஸ்ப்ளீன், ஹார்ட்டு, கிட்னி இதெல்லாம் வந்து நார்மலாக இருக்கிறது, ஒன்று குறைச்சலாக இருக்குது, ஒன்று பெருசாக இருக்குது, ஒன்று பாதி தான் வளர்ச்சி அடையுது, இதுவும் மாற்றுத்திறனாளிகள் குரூப்பில் வரும். இது இல்லாமல் இந்த இடத்துல எல்லாம் வந்து லிவர் பிறக்கும்போது சின்னதாக இருக்கும், நாள் ஆக ஆக ரொம்ப பெருசாகிடும். இதெல்லாம் எம்பிஎஸ்னு ஒரு குரூப்பு. இது வந்து மெட்டபாலிக் டிசார்டர்ஸ். இப்போ நம்ம எப்படி டயபெட்டிஸ்னா சுகர் சரியா இல்லை, பிபின்னா பிபி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இது ஒரு மெட்டபாலிக் டிசார்டர்ஸ். இந்த குரூப்பில் வந்து நிறைய வியாதிகள் இருக்குது. மெட்டபாலிக் குரூப்பில் இவங்களும் மாற்றுத்திறனாளிகள் குரூப்பில் தான் வருவாங்க. இது இல்லாமல் நடக்க முடியல, ஓட முடியல, உட்காந்த இடத்துலையே இருக்குது, யாராவது உதவி வேண்டியிருக்கு, ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறது, இது வந்து லோகோமோட்டார் டிசபிலிட்டி, நடக்க முடியாமல் தன்னோட காரியத்தை பண்ணிக்க முடியாமல் இருக்கிறது. இது இல்லாமல் ஸ்பீச், இப்போ இவங்க நீங்கள் சொன்ன மாதிரி கண் பார்வை குறைச்சலாக இருக்கிறது, கண் பார்வை முழுக்கவே தெரியாமல் இருக்கிறது, காது கொஞ்சம் கேட்குது ஆனால் மந்தமாக கேட்குது, முழுக்க முழுக்க கேட்காம இருக்கிறது, இதுவும் மாற்றுத்திறனாளிகள் குரூப் தான். இது தவிர மூளை வளர்ச்சி குறைச்சலாக இருக்குது, மென்டல் ரிட்டார்டேஷன் சொல்கிறோம். எது சொன்னாலும் புரிஞ்சுக்கிற தன்மை இல்லை, எது கேட்டாலும் திருப்பி படிக்க முடியாது, செய்கிற வேலையை புரிஞ்சுக்க தெரியாது, இது மென்டல் ரிட்டார்டேஷன். இதுவும் ஒரு வகையான வியாதி தான். இது தவிர இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆட்டிசம். ஆட்டிசம்னா குழந்தை பார்க்கறதுக்கு நார்மலாக இருக்கும், வளர்ச்சி படிவங்கள்லாம் நல்லா இருக்கும், ஆனால் பேச்சு தெரியாது, பேர் கூப்பிட்டா பார்க்காது, கண்ணோட கண்ணு பார்க்காது, மற்றவங்களோட இணைஞ்சு வாழ தெரியாது, இதுவும் ஒரு மாற்றுத்திறனாளி குரூப். இது இல்லாமல் ஏடிஹெச்டின்னு சொல்கிறோம், ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டு. எதுலேயுமே கான்சன்ட்ரேஷன் இருக்காது, ஒரு வேலையை எடுக்கும், பாதியில் விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகும், இதுவும் ஒரு மாற்றுத்திறன். இதை தவிர மென்டல் டிசார்டர்ஸ், ஏதோ சில காரணங்கள்னால சீஷோஃப்ரினியான்றது அடல்ட்டுக்குள்ள தெரியும், பெரியவங்களுக்கு தெரியும், அதே மாதிரி வியாதிகள் குழந்தைகளுக்கும் வர முடியும். ஓகே. மன வளர்ச்சி குன்றியவர்கள், மூளை வளர்ச்சி குன்றியவர்கள், இவங்க எல்லாரும். இது தவிர லெப்ரசி கியூர்ட், ஆசிட் அட்டாக் விக்டிம்ஸ், இவங்க எல்லாருமே மாற்றுத்திறனாளிகளாக தான் கொண்டு வரோம் இப்போ. ஓகே டாக்டர், இப்போ மாற்றுத்திறனாளிகள் இவ்வளோ வரிசை இருக்கு இல்லையா? ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனநிலை இருக்கும். ஸோ அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறதாகட்டும், மென்டலி ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு, அதாவது கவுன்சிலிங் கொடுக்குறதாகட்டும், இதுக்குன்னு தனி சென்டர்ஸ்லாம் இருக்கா? சென்டர்ஸ்னால் குழந்தைங்களுக்கு பொறுத்தவரையிலையும் நிறைய சென்டரில் வந்து வெறும் மனசளவில் இது பண்ணுறதில்ல. இப்போ ஒருத்தருக்கு மன வளர்ச்சி பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் ஒரு பெரியவங்களை எடுத்துக்கோங்களேன், அவங்களுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு, அப்போ என்ன பண்ணுறோம், ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் இது பண்ணுறோம், அவங்களுக்கு மருந்துகள் கொடுக்குறோம். இது மட்டும் பத்தாது, அவங்கள வந்து அன்போட அரவணைப்போடு இருக்கணும், அடிக்கிறதோ திட்டுறதோ பண்ணக்கூடாது. இதே தான் குழந்தைங்களுக்கும் ஃபாலோ பண்ணணும். இந்த அன்பும் அரவணைப்பும் குழந்தைங்களுக்கு இருந்தாலே இந்த மனவியாதி கொஞ்சம் கிளியர் ஆகும் குழந்தைக்கு. இது இல்லாமல் படிக்கும்போது, மற்றவங்களோட விளையாடும்போது, மற்ற விளையாட்டுகளில் அவங்கள ஈடுபடுத்தும் போது, இப்போ ஒரு கிரிக்கெட் கற்றுக் கொடுக்குறோம், ஃபுட்பால் கற்றுக் கொடுக்குறோம், ஸ்விம்மிங் கற்றுக் கொடுக்குறோன்னா இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி போட்டால் அவங்க மனநிலை சரியாகும். தன்னாலேயும் முடியுன்ற நம்பிக்கை அவங்களுக்கு கொடுத்தா மனவியாதி நிறையவே குறையும். இதே தான் ஸ்கூல் லெவல்லையும் காலேஜ் லெவல்லையும் தன்னால் முடியுன்றதை கொடுக்கணும், உன்னால் சாதிக்க முடியுன்ற மோட்டிவேஷனையும் நம்ம கொடுக்கணும். அது வந்து அப்பா அம்மாவும் கொடுக்கலாம், டீச்சரும் கொடுக்கலாம், என்ன மாதிரி வெளியில் இருக்கிற டாக்டரும் கொடுக்கலாம், யார் வேணாலும் பக்கத்து வீட்டுக்காரர் கொடுக்கலாம். உன்னால் முடியும், உன்னால் முடியும்னு சொன்னால் எந்த குழந்தையாலையும் சாதிக்க முடியும். மன வளர்ச்சி நிச்சயமாக மாறுபடும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மூளை வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது வாழ்க்கை பூரா. அதுவும் சின்ன குழந்தையாக இருக்கும்போது 6 வயசு வரலையும் 100 மடங்கு அதிகமாகிற அளவுக்கு அதிகமாகும். இந்த டைமில் அதை கொடுத்தா ரொம்பவே நல்லா குழந்தை முன்னுக்கு வர முடியும். ஓகே டாக்டர், நிறையா மோட்டிவேஷனாக சொல்லியிருக்கீங்க. நம்ம தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். நேயர்களே, இன்று மாற்றுத்திறனாளிகளை தினத்தை முன்னிட்டு மருத்துவர் நம்மக்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குல்ல, ஆலோசனைகள் வேணும்னா ஃபோன் எடுங்க. 0442960038 2952205524 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டாக்டர், ஒரு காலர் வெயிட் பண்ணுறாங்க, அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், ஆசிரியர்லேருந்து ராணி பேசுறேன். ராணி, உங்களோட ரேடியோ ஆஃப் பண்ணிடுறீங்களா ப்ளீஸ்? ஓகே ஓகே, இப்போ கேக்குதா? சொல்லுங்க ராணி, உங்க டாக்டர் கிட்ட உங்க சந்தேகங்கள் கேளுங்க. டாக்டர். குட் ஆஃப்டர்நூன்மா.
அதாவது இந்த மூளை வளராத குழந்தைங்க பிறந்துருது, அந்த பிள்ளைங்களை கோப்ப பண்ணி கொண்டு வர்றதுக்கு பேரண்ட்ஸுக்கு அவேர்னஸ் இல்லை, பிளஸ் அவங்கள பார்த்தாலும் ரொம்ப பாவமா இருக்குது. இது இனிஷியல் ஸ்டேஜ்லயே கண்டுபிடிக்க முடியுமா? இப்போ அந்த மதர் கன்சீவ் ஆகிருக்கும் போதே அந்த பிரெயின் டெவலப்மெண்ட் வீக்கா இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியுமா டாக்டர்? இதுக்கு கண்டுபிடிக்கிறது இப்போ அல்ட்ராசவுண்ட் பண்ணுறோமா. அல்ட்ராசவுண்ட் பண்ணால் தலை வளர்ச்சி அடையுதா அப்படின்னா தலை இந்த மாதத்தில் எத்தனை வளர்ச்சி அடையணும், இந்த வெயிட்டுக்கு குழந்தைக்கு தலை எவ்வளோ பெருசு இருக்கணும், இதெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது. அது மாதிரி வளர்ச்சி அடையலைன்னா மூளை வளராமல் இருக்குன்னு. இப்போ மற்ற பாகத்துக்கு இப்போ 2 கிட்னி இருக்கிறதுக்கு பதில் 1 கிட்னி இருக்குது அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி மூளையில் செரிப்ரல் கார்டெக்ஸ், மெடுல்லா ஆப்லாங்கேட்டா, செரிபெல்லம், இந்த மாதிரி ஒவ்வொரு பாகமாக இருக்குது. இந்த பாகத்தில் ஏதாவது வளரலை அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி உள்ள செரிப்ரல் கார்டெக்ஸில் வென்ட்ரிக்கிள்ஸ்ன்ட்டு இருக்குது. இது வளரலைன்னா இதை கண்டுபிடிக்க முடியும். பட் இதெல்லாம் ஸ்ட்ரக்சர் தான். இப்போ நம்ம எப்படி கையை பார்த்தா கை நீளமாக நார்மலாக இருக்குது, ஆனால் கையில் வேலை செய்ய முடியாதுங்கிறது அவங்க வேலை செய்யும்போது தான் கண்டுபிடிக்க முடியும். வேலைக்கு உதவே இல்லை, கை சும்மா பேருக்கு இருக்குன்றது. அதே மாதிரி மூளையும் இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றதை தான் அல்ட்ராசவுண்டில் கண்டுபிடிக்க முடியும். அதனோட வேலை திறன் எவ்வளோ இருக்குன்றத பிறந்த பிறகு தான் தெரியுமா அது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, மூளை நல்லா வளர்ச்சி அடையணுன்னா ஃபோலிக் ஆசிட் டேப்லெட், அதுதான் கர்ப்பமாகறதுக்கு முன்னாடியே ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் எடுத்துக்கோங்க. இந்த தண்டுவடத்துலையோ மூளையிலையோ எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி B12, அயர்ன், இது 3ம் கால்சியம், இதெல்லாம் மூளை வளர்ச்சிக்கும் நரம்பு மண்டல வளர்ச்சிக்கும் உதவுறது. இதனால் நம்மால் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க முடியும். இதை தவிர சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறது, சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிவிட்டு மூளை வளர்ச்சி கொஞ்சம் பாதிப்பு இருக்கலாம், மரபணுக்கள் வித்தியாசத்தினால இருக்கலாம். ஸோ அதனால் 3 தலைமுறைகள் முன்னாடி வரலையும் கேட்குறோம். இந்த அப்பா சைடும் அம்மா சைடும், குழந்தையோட அப்பா சைடு என்ன பிரச்சனை 3 தலைமுறைக்கு, அம்மா சைடு 3 தலைமுறைக்கு என்ன பிரச்சனைன்னு எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்து தான் இந்த குழந்தைக்கு மூளை பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது பிறந்த உடனே கண்டுபிடிக்க முடியும். இதுக்கப்புறம் பிறந்த உடனே குழந்தை இப்போ குறை மாதத்தில் பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை வெயிட் வெறும் 1.5 கிலோ 2 கிலோ தான் இருக்குது, முழு மாதத்தில் பிறந்தாலும் 10 மாதத்தில் பிறந்தாலும்னா இந்த குழந்தைக்கு மூளை வளர்ச்சி கொஞ்சம் குறைச்சலாக இருக்கலாம், பிரச்சனை வரலாம். ஏன்னா அந்த டைமில் ஆக்சிஜன் சரியாக போகாது, பிலிரூபின் ஜாஸ்தியாகும், வியாதிகள் வரலாம். இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு மூளை வளர்ச்சி பாதிக்கலாம். ஓகே டாக்டர், இப்போ பொதுவாக மாற்றுத்திறனாளிகள்னாலே சிரமப்படக்கூடியவர்கள்லாம், அவங்க வாழ்க்கை அன்றாட வாழ்க்கை மற்றவங்களோட வாழ்க்கையை கம்பேர் பண்ணும்போது எல்லாத்துலேயும் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். இருந்தாலும் இதில் ரொம்ப ரொம்ப சிரமப்படக்கூடியவர்கள் யார்? நீங்கள் கேட்ட கேள்வி என்னையே திக்கு முக்காட வைக்குது. ஏன்னா என்னை பொறுத்தவரையிலையும் எல்லா மாற்றுத்திறனாளிகளும் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த டிகிரி வேணால் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறவங்கன்னா கண் பார்வை இல்லாதவங்க, காது கேட்காதவங்க, ஆட்டிசம், இந்த 3 பேர், மனநிலை சரியில்லாதவங்க, இவங்க 4 பேர் தான் ரொம்ப கஷ்டப்படுறவங்க. இதில் கண் பார்வையை எடுத்துக்கோங்களேன். முதல் பிறந்த குழந்தைக்கு கண்ணோட கண் அம்மாவை பார்க்கும், பார்த்தா தான் அதுக்கு தாய் பாசமே கண்ணு பார்க்கறதுனாலன்னு. கண்ணு பார்க்கலன்னா எதிரில் இருக்கிற ஆள் யார், இவங்களை நம்பலாமா நம்பக்கூடாதான்றது நம்ம பெரியவங்களுக்கே புரியறதில்ல. ஸோ அம்மாவோட முகம் எப்படி இருக்கும், அம்மாவோட முக பாவனை என்ன, எதுவுமே குழந்தைக்கு புரியாது. அம்மா தொடுறது, அம்மாவோட அரவணைப்பு எல்லாமே இந்த தொடு உணர்ச்சினால, டச்சுனால தான் குழந்தை புரிஞ்சுக்க முடியும். இப்போ பேசுறதுனால புரிஞ்சுக்க முடியும், காது சரியாக கேட்டதுனாக்க. இதுக்கப்புறம் எதிரில் இருக்கிற பொருள் என்னன்னு தெரியாது, எதிரில் இருக்கிற ஆளும் தெரியாது, எதிரில் இருக்க பொருளும் தெரியாது. இப்போ நம்ம குழந்தை உட்காருது, நடக்குது, ஒன்றை பிடிச்சி பார்க்குது, எடுத்து வாயில் வைக்குது, இதெல்லாம் வளர்ச்சி படிவம். இது எல்லாமே கண்ணு தெரிஞ்சாதான் குழந்தை பண்ண முடியும். எதிரில் என்ன பொருள் இருக்குன்னு தெரியாது, அதனோட கலர் என்னன்னு தெரியாது, அதனோட ஷேப் என்ன, சைஸ் என்ன அப்படின்னு தெரியாது. இதை தாண்டி போகணுமா, இதை நகர்ந்து போகணுமா, எதுவுமே புரியாது. ஸோ எல்லாமே மூமெண்ட்டே தள்ளி போகும், உட்கார்றது, நடக்கிறது, எல்லாமே தள்ளி போகும். சின்ன குழந்தை என்ன பண்ணும், ஓடி பிடிச்சி விளையாடும், அதுவும் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் சாப்பாடு பார்க்குறதுன்னா அந்த கலர் தான், குழந்தைக்கு என்ன சொல்கிறோம், கலராக கொடுங்க, அப்போ தான் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடும் குழந்தைன்னு. அந்த கலர் என்னன்னு தெரியாது, எதையுமே தொட்டு பார்த்து தான் குழந்தை உணர்ந்துக்கணும். எப்படி ப்ரஷ் பண்ணுறது, எப்படி தன்னை குளிக்கிறது, எப்படி ட்ரெஸ் பண்ணுறது, எப்படி டாய்லெட், எப்படி, எல்லாமே பிரச்சனை கண்ணு தெரியலன்னாக்க. ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறது கண்ணு தெரியாத குழந்தைகள்னு. இதையும் மீறி எத்தனையோ பேர் சாதிக்கிறாங்க. இப்போ கணக்கெடுத்து பார்த்தா கண்ணு தெரியாதவங்க அத்தனை பேர் PhD பண்ணியிருக்காங்க இந்தியாவில், எத்தனையோ திறமையோடு இருக்காங்க, பெரிய பெரிய CEO கம்பெனிஸில் இருக்காங்க. பட் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி பண்ணுறதுன்றது அப்பா அம்மாவோட சப்போர்ட்டு, மற்ற சமூகத்தோட சப்போர்ட்டோட தான் அவங்க பண்ணுறாங்க. இப்போ டெக்னாலஜி வந்த பிறகு நிறைய ஹெல்ப் இருக்குது அவங்களுக்கும். தொடர்ந்து நம்ம பேசலாம். ஒரு காலர் கிட்ட பேசினதுக்கப்புறம். வணக்கம். வணக்கம்.
வணக்கம். வணக்கம், யார் எங்கிறது பேசுறீங்க? நான் பாமன்ல இருந்து ராஜ்குமார் பேசுறேன். சொல்லுங்க சார். இந்த பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு கவர்மெண்ட்ல என்னென்ன திட்டங்கள் இருக்கு தனிச்சு விடப்படுறவங்களுக்கு? மறுபடியும் கேளுங்க சார் உங்க கேள்வியை. இந்த இப்ப பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு தாய் தகப்பன் இறந்த பின்னாடி ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல தனிச்சு விடப்படுறவங்களுக்கு ஏதாவது திட்டங்கள் இருக்கா கவர்மெண்ட் சார்பா? கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அவங்களுக்கு இருக்கான்னு கேக்குறீங்களா? இருக்குங்க சார். பூந்தமல்லியில் ஒரு சென்டர் வச்சுருக்காங்க. அங்கே அவங்களுக்கு ஒரு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட அங்கே இருக்க முடியும். இது இல்லாமல் கவர்மெண்ட்டில் இப்போ ஃபாஸ்டர் மதர் கேர்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இப்போ தனித்து விடப்பட்ட குழந்தைங்க, இப்போ நீங்கள் சுனாமிக்கு அப்புறம் பார்ப்பீங்க அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்களெல்லாம் தனித்து விடப்பட்ட குழந்தைங்களுக்கெல்லாம் ஃபாஸ்டர் மதர்னா தாய் மாதிரி ஒருத்தர் பிஹேவ் பண்ணுறது, அந்த மாதிரி சிலருக்கு இது பண்ணுறதுக்கும் வழிகள் இருக்குது. இப்போ 4 குழந்தைங்களுக்கு ஒரு அம்மா மாதிரி ஒருத்தரை போட்டு அவங்க பார்த்துக்கிற மாதிரி. இது தவிர அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட், அவங்களுக்கு ஒரு தொழிலில் அவங்க தன்னைத்தானே பார்த்துக்கிறதுக்கு ஒரு தொழில் கற்றுக் கொடுக்கறதுக்கும் வசதிகள் நிறைய பண்ணி கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில். பட் இருந்தாலும் இது எல்லாத்தையும் போய் யாரையாவது அணுகினா தான் கிடைக்கும். நம்ம தனியாக உட்காண்டிருந்தால் கிடைக்கவே கிடைக்காது. படிக்கிறதுக்கு உதவி, தங்கறதுக்கு உதவி, சாப்பாட்டுக்கு உதவி, பணம் வழிகள், அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு, இது எல்லாமே தட்டினால் திறக்கப்படும் மாதிரி தான். போய் கேட்டால் தான் கிடைக்கும் சார். யாராவது ஒருத்தர் இதுக்கு உதவி செய்யணும். தனியாக குழந்தை இருந்ததுன்னா யாரும் ஹெல்ப் கிடைக்காது. நல்ல உள்ளம் கொண்டவங்க போய் அணுகி இதெல்லாம் வாங்கிக்கணும், இந்த உதவியெல்லாம். ஓகே டாக்டர். அடுத்ததாக சமூக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் கேட்டது என்னை ரொம்பவே பாதிக்குது. நானும் இதை அனுபவிச்சிருக்கேன். என்னோடய தம்பி அஃபெக்ட் ஆன பிறகு அனுபவிச்சிருக்கேன். சமூக ரீதியாக பார்த்தா எல்லாரும் ஒதுக்கிடுறாங்க. குழந்தையாக இருக்கும்போது ஒதுக்கிடுறாங்க. ஸ்கூலில் பார்த்தா மற்ற குழந்தைங்க சேராது இந்த குழந்தைன்னு, டீச்சரே இந்த குழந்தைக்கு படிப்பு வராதுன்னு தனியாக உட்கார வச்சுடுவாங்க. அப்பா அம்மா மற்ற குழந்தைங்க இருந்தால் இவன் எதுக்கும் உதவ மாட்டான், மற்ற குழந்தைங்கள பார்க்கலான்னு இந்த குழந்தைக்கு வெறும் சாப்பாடு போட்டு சும்மா ஒரு மாடு ஆடு மாதிரி வளர்க்குறது, அந்த மாதிரி மட்டும் பண்ணுறவங்களையும் சிலரை பார்த்துருக்கேன். சமூகத்தில் வரும்போது எல்லாரும் ஒதுக்கி தள்ளி விட்டுட்டு இது படிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லைன்னு, எந்த ஸ்கில்லும் டெவலப் பண்ணுறதுக்கு யாரும் உதவி பண்ணுறதில்ல. இது தானாக போய் அப்பா அம்மா உதவியாலேயோ இல்லை சமூக வளர்ச்சி தொண்ட நிர்வாகங்கள் உதவியாலேயோ அவங்க படித்து மேலே இல்லை ஒரு தொழிலை கற்றுட்டு மேலே வந்தால் தான் முடியும். சமூகத்தில் அவங்களுக்கு நிறைய நிராகரிப்பு தான் அதிகம். கவர்மெண்ட்டில் எவ்வளவோ உதவி இருந்தாலும் அந்த உதவிகளை வாங்கிக்கிறதுக்கு கூட யாராவது உதவி பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது இந்த காலத்தில். கண்டிப்பாக. ஓகே டாக்டர், இப்போ பிறவிலேயே மாற்றுத்திறனாளிகள் இருப்பது ஓகே, அவங்க பிறக்கும் போதே அவங்களுக்கு அது பழக்கமாயிடும். ஆனால் ஒரு நடுவில் ஒரு ஆக்சிடெண்ட்டோ இல்லைனா அவங்களுக்கு விபரீதமான ஏதோ ஒரு விஷயம் நடந்து மாற்றுத்திறனாளிகள் ஆகுறாங்களே, அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் மனநிலை எப்படி இருக்கும்? இது ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம். முதல்ல நார்மலாக இருந்து பின்னாடி ஒரு ஆக்சிடெண்ட்டுனால மாற்றுத்திறனாளியானா டிப்ரெஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அவங்கள அந்த டிப்ரெஷனை விட்டு வெளியே கொண்டு வரத்துக்கு எல்லாரோடைய அன்பு அரவணைப்பும் வேணும், நிறைய மருந்துகளும் வேண்டியிருக்கு. அது இல்லாமல் அவங்கள பழைய தொழிலை அவங்களால பண்ண முடியாது, பழைய வேலைகளை அவங்களால தொடர்ந்து பண்ண முடியாது, பழையபடி படிக்க முடியாது, பழையபடி பண்ண முடியாது. வயசான காலத்தில் பண்ணும்போது கல்யாணம் எப்படி, குடும்பம் எப்படி, இவங்க தான் சப்போர்ட் இந்த ஃபேமிலிக்குன்னா இவங்களால எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? இவங்களே மற்றவங்க பார்த்துக்கிற நிலைமை வந்ததுன்னா இவங்க அந்த நிலைமையை எப்படி எடுத்துப்பாங்கன்னு. டிப்ரெஷன் தான் ரொம்ப பெரிய இது. இதில் நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலியும் ரொம்ப சப்போர்ட் இருந்தால் இதை விட்டு வெளியே வர்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குரிய வேலையை வித்தியாசமான வேலையை எடுத்துக்கிறது. கவர்மெண்ட்டில் இப்போ இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்குன்ட்டு 2% 3% தொழில் வேலை வாய்ப்பெல்லாம் ஒதுக்கி கொடுக்குறாங்க. இப்போ மாதம் ஒரு 2000 ரூபான்னு ஸ்டைப்பண்ட் மாதிரி வருது. இது 5000க்கு மாற்ற சொல்லி நாங்கள்லாம் கேட்டுட்ருக்கோம் பீடியாட்ரிக் சைடில். அது கிடச்சிதுன்னா உபயோகமாக இருக்கும். அவங்களுக்கு பஸ்ஸில் டிக்கெட் இல்லாமல் போகிறது, ட்ரெயினில் பாதி ஃபேர் கொடுக்கறது, ஃப்ளைட்டில் போகும்போது பாதி கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அவங்க மூவ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி ரேம்ப் எல்லாம் போடுறது, தனியாக அவங்கள கூப்பிட்டு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுற மாதிரி எல்லாம் கவர்மெண்ட்டில் எத்தனையோ ப்ரோக்ராம் இருந்தாலும் ஜனங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. க்யூவில் நின்னாலும் அவங்கள விட்டு கொடுக்க நிறைய பேர் முன் வர்றதில்லை. ஸோ நம்ம மனசு நிலையை நம்ம மாற்றிக்கணும். அவங்களும் நம்மத்தில் ஒரு அங்கம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்மளை நம்ம மாற்றிக்கிட்டோம்னா இது எந்த பிரச்சனையும் பெருசாக தெரியாது அவங்களுக்கு. அவங்களும் ஒரு அங்கமாக இருந்து தைரியமாக இருப்பாங்க. அவங்கள மோட்டிவேட் பண்ணுறது நம்ம எல்லாருடைய கடமையும் கூட. ஓகே டாக்டர். ஸோ டாக்டர், கடைசியாக நிறைய விஷயம் நீங்கள் சொல்லிட்டீங்க. மாற்றுத்திறனாளிகள் எப்படி ஆகுறாங்க, எதனால் அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு, அவங்களோட மனநிலை பற்றி பேசியாச்சு, சமூக ரீதியான பிரச்சனை பற்றி பேசியாச்சு. ஆனால் எல்லாருக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ வளர்ந்துருக்கக்கூடிய சயின்ஸ் அறிவியலில்
இந்த ஹேண்டிகேப்ட் அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்ற மாதிரியான சில அறிவியல் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் கூட வளர்ந்துருக்கு. அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்குது, அதை பற்றி சொல்லிவிடுங்க. நான் மறுபடியும் சொல்ல விரும்புறது வந்து வருமுன் காப்போன்ன்றது தான் என்னோட பெட் டாபிக். அம்மா அப்பான்ட்டு இருக்கும்போது சொந்தத்தில் கல்யாணம் பண்ணாமல் இருக்கணும். ஓகே. ஹேண்டிகேப் வராமல் இருக்கிறதுக்கு இது மெயின் ரீசன். ரெண்டாவது, ரொம்ப தள்ளி போடக்கூடாது. இப்போ 20 ரொம்ப அம்மாவோட வயசு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைக்கு. 25 30 பரவாயில்ல. இந்த 30க்கு மேலே அம்மாவுக்கு 30-35 ஆகும்போது குழந்தைக்கு மரபணு வித்தியாசத்தினால வர்ற சான்ஸு நிறைய. அதே மாதிரி அப்பாவோட வயசும் ரொம்ப முக்கியம். ஸோ 2 பேர் வயசும் 30 வயசு தாண்டாதப்போ குழந்தை பெற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கப்புறம் தள்ளி போட்டு ஐவிஎஃப்னு போய் எல்லாரும் ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸில் குழந்தை பிறக்கிறது போது இந்த ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸ் எவ்வளவோ சயின்ஸ் வளர்ந்தாலும் பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ தயவு செய்து கல்யாணம் பண்ணிட்டா குழந்தைய உடனே பிறந்து உடனே அதை பார்த்துக்கிறது அன்போடவும் அரவணைப்போடவும் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, அம்மா வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டும் அயன் டேப்லெட் கால்சியம் மாத்திரைகள் இது 3 அயன் மாத்திரைகள் 4 எடுத்துக்கணும். அயன் போட்டால் என் குழந்தை கருப்பாகும்னு சொல்கிறவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அயனுக்கும் கருப்பு கலருக்கும் சம்மந்தமே இல்லை. இது மரபணுக்களால் வர்றது கலர். இந்த 4 கட்டாயமாக வேணும். இது நிறைய வியாதிகளையும் நிறைய ஹேண்டிகேப்பையும் தடுக்கும். இதெல்லாம் வருமுன் காப்போன். இதுக்கப்புறம் மாதம் செக்கப் பண்ணணும். ஒழுங்காக 10 கிலோ வெயிட் ஏறணும். ப்ரெக்னென்சி அப்போ ஒரேடியாக வெயிட்டு 20 கிலோ 30 கிலோ ஏறக்கூடாது. வெயிட் ஏறாமையும் இருக்கக்கூடாது. எக்ஸசைஸ் நிறைய வேணும். தூக்கம் நல்லா இருக்கணும். மனசையும் காமாக வச்சுக்கணும். கண்டபடி மாத்திரைகள் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் வந்து வருமுன் காப்போன் திட்டத்தில் வர்றது. இதுக்கப்புறம் டெலிவரி வந்து எப்போவுமே இப்போல்லாம் ஹாஸ்பிட்டல் டெலிவரி தான், வீட்டில் டெலிவரி வச்சுக்காதீங்கன்னு சொல்கிறோம். டெலிவரி அப்போ எல்லா கேரும் கிடைக்குது. கவர்மெண்ட் மூலமாகவும் கிடைக்குது, ப்ரைவேட்லேயும் கிடைக்குது. தடுப்பூசிகள் குழந்தைங்களுக்கு கம்பல்சரியாக எல்லா தடுப்பூசியும் டைம் வேஸ்ட் ஆக்காமல் எல்லா தடுப்பூசிகளையும் போடணும். இதுக்கப்புறம் வளர்ச்சி படிவம், இந்த தடுப்பூசி போடுற அந்த கார்ட்லேயே வந்து வளர்ச்சி பருவம் எப்படி இருக்கும்னு எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறோம். 3 மாதத்தில் குழந்தை முகம் பார்த்து சிரிக்கணும், 5 மாதத்தில் கவுந்துக்கணும், 6 மாதத்தில் உக்காரணும், 8 மாதத்தில் பிடிச்சிட்டு நிற்கணும், 11 மாதத்தில் நடக்கணும். இது வந்து லோகோமோட்டார் எபிலிட்டி, மோட்டார் எபிலிட்டிங்கிறோம். இதே மாதிரி குழந்தை ஒருத்தரை பார்த்த உடனே மற்றவங்க அம்மா அப்பாவோட ஒட்டிக்கும். 6 மாதம் ஆனால் குழந்தை மற்றவங்க கிட்ட போகாது. அந்த ஸ்ட்ரேஞ்சர் ஆங்ஸைட்டி, புது ஆளை பார்த்தா பயப்படுறது. 8 மாதம் ஆனாக்க பப்பா மம்மா தாத்தா அப்படின்னு பேசுறது. 1 வயசானால் மற்ற குழந்தைங்களோட விளையாட பார்க்குறது. இதெல்லாமே வளர்ச்சி படிவம். இந்த ஸ்பீச்சுக்கும் காது கேட்குது, கண்ணு தெரியுது, கலரெல்லாம் புரியுது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு, பேச்சு வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. 1.5 வயசானால் படி ஏறி இறங்குறது. இதெல்லாமே வந்து வளர்ச்சி படிவங்கள். இதில் எது சரியாக வரலன்னாலும் கண்ணு பார்க்கல குழந்தை, பேர் கூப்பிட்டா திரும்பலைன்னா ஆட்டிசம்ன்றதை கண்டுபிடிக்க தெரியணும் அப்பா அம்மாவுக்கு. 45 நாள் குழந்தை முகத்தை பார்த்து சிரிக்கலைன்னா ஆட்டிசம்னு கொண்டு வர்ற பேரண்ட்ஸ் எத்தனையோ பேரை நான் இப்போ பார்க்குறேன். ஏன்னா அவங்களுக்கு அது புரியுது. இதெல்லாம் வந்து தடுக்கிற முறைகள். ஸோ இப்போ வந்து ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது ஒவ்வொரு குழந்தைக்கும் தனித்தனியாக தான் பண்ணுறோம். அவங்களோட வீக்னஸ் என்ன, அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் தெரப்பி. எல்லாருக்கும் ஒரே தெரப்பி இல்லை, ஒரே மாத்திரை எல்லாருக்கும் கொடுக்க முடியாது இல்லையா. அந்தந்த வளர்ச்சி பருவம் அந்தந்த வியாதிக்கேற்ற மாத்திரை. அதே மாதிரி தான் இந்த ட்ரீட்மெண்ட்டும் அந்த குழந்தைக்கு என்ன வேணும், அந்த சூழ்நிலை எப்படின்ட்டு. இப்போ இதெல்லாம் தவிர்த்து நிறைய குழந்தைங்க பேச்சு ரொம்ப தள்ளி வருது. 5 வயசாச்சு பேசலை குழந்தைன்னு வராங்க. இதுக்கு காரணம், மெயின் காரணம், அப்பா அம்மா 2 பேரும் வேலை செய்கிறாங்க, வீட்டில் வேற யாரும் இல்லை, குழந்தை தனியாக இருக்குது, இல்லாட்டி யாராவது ஒரு வேலைக்காரங்க பார்த்துக்கிறாங்க, பேசுறதில்ல குழந்தையோட. பேச்சு வராதுக்கு இது ஒரு காரணம். ரொம்ப நேரம் டிவி பார்க்கறது, செல்ஃபோன் பார்க்கறது. இதையும் தவிர்த்து குழந்தையோட நேரத்தை செலவு பண்ணுங்க. இது தவிர அறிவியல் மூலமாக நிறைய வித்தியாசங்கள் வந்திருக்கு. ஓகே டாக்டர், நம்ம நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பேசியிருக்கோம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி பெற்றவர்கள் வந்து தங்களுடைய குழந்தைகளை கரெக்டாக அரவணைச்சு அந்த சின்ன வயசுலேருந்தே எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து கொண்டு போயிட்டு அதுங்களுக்கான கரெக்டான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா மாற்றுத்திறனாளிகள்ன்ற வளர்வு வந்து கொஞ்சம் கம்மியாகும். சரியா? சரி டாக்டர், ரொம்ப நன்றி இன்னைக்கு நீங்கள் ஸ்டுடியோக்கு வந்து பேசினதுக்கு. நன்றிம்மா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி.